guys, welcome to Muppadai Academy. இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தரப்புல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்கேட்ல இருந்து ஒரு சில போஸ்டர்ஸ்க்கான வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன போஸ்ட் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 என்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்கேட் என்ட்ரி, மெட்டலர்ஜி என்ட்ரி, என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி. ஆஃப்கேட் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங், கிரவுண்ட் டியூட்டி, டெக்னிக்கல், கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல். மெட்ரலஜி என்ட்ரியில் மெட்ரலஜி, என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியில் ஃப்ளையிங். இந்த போஸ்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேகன்சிஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் மென் அண்ட் உமன் கேண்டிடேட் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஃப்ளையிங்கில் என்ன போஸ்ட்டு, கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல், கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல், இந்த மாதிரி என்னென்ன பிரான்ச்சில் எவ்வளோ போஸ்டிங் அப்படின்றத அவங்க வேகன்சிஸ் அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 317+ வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், ஃப்ளையிங் பிரான்ச் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 24 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதாவது அவங்க கொடுத்துருக்கிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 1999 இந்த டேட்லேருந்து 1 ஜூலை 2003 இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கும் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கும் அப்ளை பண்ணலாம். கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 1997லேருந்து 1 ஜூலை 2003 இந்த டேட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். மேரிட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல் அண்ட் உமன், மென் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அன்மேரிடாக இருக்கணும். அன்மேரிடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th +2 அண்ட் டிகிரி. அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டிகிரி அப்படின்றது மாறுபடுது. அதே மாதிரி 12th வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த குரூப் படிச்சிருக்கணும், இந்தந்த குரூப்பில் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. அது என்னன்றதை நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதில் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பிரான்ச்சுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் டிஃபர் ஆகுது. அது என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து ஒரு சில ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் முடிச்சிட்ட பிறகு மெடிக்கல் டெஸ்ட் வந்து நார்மலாக எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா afcat.cdac.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/6/2022 இந்த டேட்லேருந்து 30/6/2022 அதாவது ஒரு மாதம் 30 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதம் 30/6/2022 ஈவினிங் 5 மணிக்குள்ளே இதுக்கான க்ளோசிங், அதாவது இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஷெடியூல் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்தெந்த டேட்டில் எக்ஸாம் நடக்க போகுது, எந்தெந்த டைமிங், எத்தனை ஷிஃப்ட் ஒரு நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றது அவங்க எக்ஸாமினேஷன் ஷெடியூலும் கொடுத்துட்ருக்காங்க. மொத்தமாக 3 நாள் எக்ஸாம் நடக்க போகுது. 26 ஆகஸ்ட் 2022, 27 ஆகஸ்ட் 2022, 28 ஆகஸ்ட் 2022 இந்த 3 நாளுமே எக்ஸாம் நடக்க போகுது. என்னென்ன ஷிஃப்ட்டு, என்னென்ன டைமிங் அப்படின்றது அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டு எந்த ஷிஃப்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமிங் நீங்கள் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதுக்கான சிலபஸ் அவங்களே அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சிலபஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, எவ்வளோ மார்க் என்னன்றதை அவங்களே தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அவ்வளோதான். கடைசியாக ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், இதில் வந்து கம்பல்சரியாக இன்டர்வியூ இருக்கும். எப்படி நம்மளுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூலாம் நடக்குமோ அதே மாதிரி இது ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. இந்த இன்டர்வியூ முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அடுத்த வட்டமாக உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.